வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ராசி பலன்கள், ஜாதகம், நட்சத்திர பலன்கள், ஜோசியம், கணிப்புகள் என்று பல்வேறு வகையில் நம்முடைய வாழ்வை பலரிடம் அடகு வைத்து நம்முடைய அடையாளத்தை தொலைத்து நம்மையே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்கள் வெற்றி தோல்விகளை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ அல்ல. மாறாக உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான். இதை நாம் எப்போ உணர்ந்து கொள்ள போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் இன்னும் குரு பயிற்சி பலன்களை பார்த்தா, குரு இப்படி வந்துட்டார் அப்படி வந்துட்டார், நமக்கு அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க இருக்காங்க. சனி பயிற்சி, அதை பற்றி நிறைய நம்பிக்கைக்குரியவர்கள் இருக்கிறாங்க. இவற்றையெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற நம்மால் நம்முடைய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் ஏன் நம்பிக்கையோடு செய்ய முடிவதில்லை? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ராசி பலன்களில் நம்முடைய வாழ்க்கையை அடகு வைத்து நம்மை நாமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆஸ்ட்ரோடாக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. எந்த சேனல் போனாலும், எந்த சமூக ஊடகங்கள்ல போனாலும் அதை நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய பிறந்த தேதியை சொல்லுங்க, உங்களுடைய பிறந்த நேரத்தை சொல்லுங்க, உங்களுடைய எதிர்காலம், வருங்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாத்தையும் நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது ஒரு குறுக்கு வழி. என்னன்னா, நேர்மையாக நடப்பதற்கும் நியாயமாக நம்முடைய கடமைகளை செய்வதற்கும் வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ்வதற்கும் இது ஒரு இடையூறாகவே இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு கையில ஒரு கயிறு கட்டுறதுனாலயோ, கழுத்துல ஒரு மாலையை போடுறதுனாலயோ, அல்லது நெற்றியில ஒரு சின்ன கலர் போட்டு வைக்கிறதுனாலயோ நம்முடைய வாழ்க்கை மாறிவிட போவதில்லை. நாம் முயற்சி செய்யாவிட்டால், நாம் பயிற்சி செய்யாவிட்டால் எதுவுமே மாறாது. நாம் முயற்சி செய்யாவிட்டால், நாம் பயிற்சி செய்யாவிட்டால் எதுவுமே மாறாது. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாம் நம் குடும்பத்தோடு பேசி, நண்பர்களோடு பேசி, தெளிவடையாத விஷயத்தையா நம்மை பற்றி தெரியாத ஒருவர், நம்மை பற்றி அறியாத ஒருவர் சொல்ல போகிறார்? சிந்தித்து பார்ப்போம். ஜோசியக்கார்ட்ட போகிறது, ஆஸ்ட்ரோடாக்ல பேசுறது, ஆன்லைன்ல ஜோசியம் பார்க்கறது, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் யோசிப்போம். நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய நண்பர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நமக்கு உதவி செய்கிறவர்கள், நாம் பணியாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிற மேல் அதிகாரிகள் அல்லது நம்மோடு பணியாற்றுபவர்கள், இவர்களெல்லாம் சொல்லாத விஷயத்தையா நம்ம பற்றி தெரியாத ஒருத்தர் நமக்கு சொல்ல போறார்? நாம் அறியாத ஒருவர், நாம் பார்க்காத ஒருவர், நம்மை பற்றி நம்முடைய உணர்வுகளை அறிந்திடாத ஒருவர் நம்மை பற்றி சொல்வதை நாம் ஏன் நம்ப வேண்டும்? மீண்டும் அந்த வரிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் வெற்றி தோல்விகளை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ அல்ல, உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான். இதை நாம் நம்முடைய இளம் வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். வீணான கற்பனைகளை வளர்த்து கொண்டு வீணான மனிதர்கள் பின் போய்கொண்டிராமல் நம்முடைய முயற்சியையும் பயிற்சியையும் மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வளம் காண முயற்சிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தினர் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். எல்லா நேரமும் நல்ல நேரமாகவே அமையும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு படிகார தூள்ல தண்ணியில கலந்து வாயெல்லாம் கொப்பளிச்சுன்னு வச்சுங்களேன், இப்படி ஈறுகளில் ஏற்படுகிற வீக்கம், பல்வலி, வாய் துர்நாற்றம் இவையெல்லாம் நிறைய குணமாகும். அதனாலதான் நிறைய டூத் பேஸ்ட்ல இப்ப அந்த பல் கூச்சம் அதுக்கெல்லாம் தனி டூத் பேஸ்ட்லாம் வருது. அதுல எல்லாத்துலயும் அந்த இதுதான் இன்கிரீடியண்டா இருக்கும் மெயினா. இதை நம்ம நேரடியாகவே பயன்படுத்திட்டு போயிடலாம். படிகார தூளை தண்ணியில கலந்து வாய் கொப்பளிக்கும் பொழுது பல்வேறு பல் பிரச்சனைகளை நாம் குணமாக்க முடியும். வாழ்க மகிழ்வுடன்.